அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் 2025 மே மாதம் 14ஆம் தேதி இரவு 8:26 குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சியினால் குரு பகவானால் இந்த 12 ராசியில் பிறந்தவர்களுக்கும் என்னென்ன நற்பலன்கள் நடக்கும், என்னென்ன பாதிப்புகள் இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். மே 14ஆம் தேதி இரவு 8:26 இதுவரை ரிஷபராசி மிருகசீரிட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3ஆம் பாதத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறார். மே 14ஆம் தேதியிலிருந்து சுமார் ஓராண்டு காலம் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பார். அந்த காலகட்டத்தில் மிருகசீரிடம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களிலும், திருவாதிரை நட்சத்திரத்திலும், புனர்பூசத்தில் 1, 2, 3 பாதங்களிலும் குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பார். இந்த காலகட்டங்களில் 12 ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன நடக்கும் அதைத்தான் இப்போது பார்க்க போகிறோம். அஸ்ட்ரோ மாங்குடி மருந்தன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லிங்கை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மேசராசி நேயர்களே, கடந்த வருடம் குரு பயிற்சி வேலை வாய்ப்புகள் கிடைத்திருக்கும், திருமணம் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கும், விவசாயத்தில் கூடுதல் பயிர் மகசூல் பார்த்திருப்பீர்கள், நிறைய தொல்லைகள் பிரச்சனைகள் இருந்து மீண்டு வெளியே வந்திருப்பீர்கள், வங்கி கடன்கள் பெரும்பாலும் முடிவுக்கு வந்திருக்கும். இப்படித்தான் கடந்த ஒரு வருட காலம் நடந்திருக்கும். இப்போது வரும் குரு பயிற்சியில் அடுத்த ஒரு வருடம் மேசராசிக்கு என்ன நடக்கும்? தொலைதூரம் இடம்பெயர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு, உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு, சண்டை சச்சரவுகள் தவிர்ப்பது நல்லது, வியாபாரத்தில் மத்தியமமான சூழ்நிலை நிலவும், வியாபாரத்தை கட்டுப்பாட்டில் ஒரு லிமிட்டுக்குள் வைத்திருப்பது மிகவும் சிறப்பு, விரிவுபடுத்துவதை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது சிறந்தது. கடுமையான உழைப்பும் அதற்கான பலன் குறைவாகவே வரும். திருமணம் கைகூடும் வாய்ப்புகள் உண்டு, தந்தையின் சொத்துக்கள் கைக்கு வரும் வாய்ப்புகள் உண்டு, மூத்த சகோதர சகோதரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை, நல்ல உறவுமுறைகள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களை 2025 குரு பயிற்சி உங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? கடந்த வருடம் பண நெருக்கடி நிலையை சந்தித்திருப்பீர்கள். திரைப்படத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கும். பொருளாதார அளவில் மிகப்பெரிய அடியை நெருக்கடியை வாங்கியிருப்பீர்கள். ரிஷபத்தில் குரு வந்து உட்கார்ந்தா அப்படித்தான் நடக்கும். நிறைய தடைகளை தாண்டி திருமணம் நடந்திருக்கும். மாமனார் வீட்டுடன் உறவுமுறைகள் மாறியிருக்கும். கருத்து வேறுபாடுகள் நிறைய வந்திருக்கும். வியாபாரத்தில் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு வந்திருக்கும். மாமனார் வீட்டில் மிகப்பெரிய அளவிலான சொத்து இழப்பை சந்தித்திருப்பார்கள். மிகப்பெரிய பொருளாதார இழப்பை சந்தித்திருப்பார்கள். இப்படித்தான் கடந்த வருடம் நடந்திருக்கும் வாய்ப்புகள் உண்டு. வரக்கூடிய அடுத்த ஒரு வருடம் உங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நிறைய செல்வமும் சொத்துக்களும் சேரும் வாய்ப்புகள் உண்டு. திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். குழந்தை பாக்கியம் கைகூடி வரும். வேலையில் பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம். இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடி வரும். நீங்களும் வேலையை தேடி போக வேண்டியிருக்கும். விவசாயத்தில் கூடுதல் பயிர் மகசூலை காணலாம். கரும்பு, மலர்கள், பூ வகைகள், கிழங்கு, மஞ்சள், கத்திரிக்காய், நெல், வெண்டைக்காய் இவற்றில் கூடுதல் பயிர் மகசூலையும் லாபத்தையும் நீங்கள் காணலாம். மிதுன ராசி நேயர்களே, 2025 குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? போன ஒரு வருடம் எப்படி இருந்திருக்கும்? ஒரு பார்வை. வெளியூர் பயணம் அதிகமாக இருந்திருக்கும். நிறைய இடமாற்றத்தை சந்தித்திருப்பீர்கள். விபத்துகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில சொத்துக்களை இழந்திருப்பீர்கள். இப்படித்தான் போன வருஷம் நடந்திருக்கும். 2025 மே மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு அடுத்த ஒரு வருஷம் என்ன நடக்கும்? தொழில், வேலை சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு இடமாற்றம் உண்டு. வேலையில் பிரச்சனையில் வரும் வாய்ப்புகள் உண்டு. நிறைய கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் வரும். செலவுகள் அதிகமாகும். திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் நன்றாக இருக்கிறது. குழந்தை பாக்கியம் கைகூடி வரும், தேடி வரும். காதல் வெற்றியில் முடியும். தந்தையின் சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும். கடகராசி நேயர்களை 2025 குரு பயிற்சி உங்களுக்கு என்ன நடக்கும்? கடந்த வருஷம் வீட்டில் திருமண நிகழ்ச்சியில் சுபகாரியங்கள் நல்லபடியாக நடந்திருக்கும்.
காதல் கைகூடியிருந்திருக்கும். காதல் வெற்றியில் முடிந்திருக்கும் வாய்ப்புகள் உண்டு. விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் வெற்றியை சந்தித்திருப்பீர்கள். நீண்ட காலமாக இருந்து வந்த நிறைய பிரச்சனைகள் முடிவுக்கு வந்திருக்கும். சகோதர சகோதரிகளுடன் இருந்த நீண்ட நாள் பகை ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். வரும் அடுத்த ஒரு வருஷம் கடகராசிக்கு குரு பயிற்சி. வெளியூர் பயணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. விபத்துக்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில சொத்துகளில் பிரச்சனைகள் தேடி வரும். பிரச்சனை தீர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. தாய்க்கு உடல் நலம் நன்றாக இருக்கும். வேலை தேடி வரும். இதுவரை பட்ட அவமானம் அசிங்கம் மறையும். உடல் நலம் நன்றாக இருக்கும். சிம்மராசி நேயர்களே, 2025 குரு பயிற்சி எப்படி இருக்கும்? போன வருஷம் தொழிலில் மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்திருப்பீர்கள். தொழில் நின்று போயிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையில் பிரச்சனை வந்திருக்கும். நிறைய பேருக்கு வேலையே போயிருக்கும். நோய் தொந்தரவுகளை அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். வைத்திய செலவுகள் நிறைய வந்திருக்கும். நிறைய பேர் சொத்துக்களை இழந்திருப்பீர்கள். சொத்துக்களை இழந்ததன் மூலம் நிறைய பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். இந்த வருஷம் வரக்கூடிய 2025 மேவுக்கு மேல குரு பயிற்சி சிம்ம ராசி ஒரு வருஷம் என்ன நடக்கும்? செல்வம் நிறைய சேரும். நிறைய பணம் கைக்கு வந்து சேரும். சமூகத்தில் நிலை போன வருஷம் பட்ட அவமானம் அசிங்கம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும். எல்லா மக்களும் அதை மறந்து விடுவார்கள், மறைத்தும் விடுவார்கள். வண்டி வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீகம் மற்றும் தொழில் சம்பந்தமாக வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும். கன்னிராசி நேயர்களே, 2025 குரு பயிற்சி என்ன நடக்கும்? போன ஒரு வருஷம் வண்டி வாகனங்கள் வாங்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையில் ப்ரமோஷன் வந்திருக்கும். கோயில் குளங்களுக்கு சென்று வந்திருப்பீர்கள். புனித யாத்திரைகள் மேற்கொண்டிருப்பீர்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், சுப சடங்குகள், பூஜை புனஸ்காரங்கள், யாக பூஜைகள், வேள்வி பூஜைகள் நடந்திருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் நன்றாக இருந்திருக்கும். இந்த வருஷம் கன்னிராசிக்கு குரு பயிற்சி. வேலையில் பிரச்சனை வரும் வாய்ப்புகள் உண்டு. உடலில் நோய் தொந்தரவு வரும் வாய்ப்புகள் உண்டு. வைத்திய செலவுகளை காட்டுகிறது. இருக்கும் இடத்தை விட்டு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சொத்துக்களில் நிறைய பிரச்சனைகள் வரும். சில சொத்துக்களை இழக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, 2025 குரு பயிற்சி உங்களுக்கு என்ன நடக்கும்? போன வருஷம் என்ன நடந்திருக்கும்? குரு பயிற்சியினால விவசாயத்தில் பயிர் மகசூல் பாதிக்கப்பட்டிருக்கும். வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் இடம்பெயர்ந்து போயிருப்பீங்க. விபத்துக்களை சந்தித்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. காரணமே இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ் அலைஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சொத்துக்களும் வாங்கியிருப்பீங்க. இந்த வருஷம் 2025 குரு பயிற்சிக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடந்தேறும். காதல் கைகூடி வரும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் வாய்ப்புகளை காட்டுகிறது. விளையாட்டு சம்பந்தமான துறைகளில் நீங்கள் வெற்றிக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் இடமாற்றம் நன்மையில் முடியும். குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கோயில் குளங்கள், பூஜை புனஸ்காரங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லும். விவசாயத்தில் கூடுதல் பயிர் மகசூல் லாபத்தை காண்பீர்கள். பால் வளம் கூடும். பால் மாடுகளால் கூடுதல் பால் வளத்தை காண்பீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, 2025 குரு பயிற்சி உங்களுக்கு என்ன நடக்கும்? போன வருஷம் என்ன நடந்திருக்கும்? போன வருஷம் குரு பயிற்சியினால வண்டி வாங்கியிருப்பீர்கள். நிறைய பணம் உங்களுக்கு வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடன்பிறந்த சகோதர சகோதரிகளிடம் நன்மையும் ஆதாயத்தையும் மகிழ்ச்சியும் அடைந்திருப்பீர்கள். இந்த வருஷம் 2025 மேவுக்கு பிறகு குரு பயிற்சியில் என்ன நடக்கும்? விவசாயத்தில் பயிர் மகசூல் குறைவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. வேலையில் பதவி உயர்வு தடைப்படும் சூழ்நிலை உண்டு. தொழில் காரணமாக வேலைக்காரமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாம் பிரச்சனைகள், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ் என்று போக வேண்டி வரும். நோய் தொந்தரவுகள் அதிகமாகும். வைத்திய செலவுகள் உண்டு. விபத்துக்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாகனங்களை பாதுகாப்பாக ஓட்டி விபத்தை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, 2025 குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? போன வருஷம் ஒரு வருஷம் என்ன நடந்திருக்கும்? ஒரு பார்வை. விவசாயத்தில் பயிர் மகசூல் பாதிக்கப்பட்டிருக்கும். உடம்பில் காயம் பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சர்ஜரி நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய நிறைய முயற்சிகள் தோல்வியில் முடிந்திருக்கும். வீண் விவாதங்களால் தங்களின் அவசரத்தால் நிறைய பிரச்சனை, பகைகளையும் சண்டை சச்சரவையும் உருவாக்கியிருப்பீர்கள். இப்போ வர மே 2025 மே 14க்கு பிறகு அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? போன ஒரு வருஷம் சம்பந்தமே இல்லாமல் இந்த வருஷம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இப்போ குருவை பயிற்சியை மட்டும் வைத்து பலன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எதையும் தாண்டி சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, ஜாதகப்படி நடக்கும் தசா புத்தி அந்தரம் இவைகளின்படி இன்னும் 80% விஷயங்கள் நடக்கும்.
அது நல்லதற்கும் கெட்டதற்கும். இது சொல்லக்கூடிய பலன்கள் குருவை இடம்பெயர்வதை மட்டுமே அடிப்படையாக வைத்து பலன் சொல்லியிருக்கிறேன். இந்த வருஷம் தனுசு ராசி அரசு சம்பந்தப்பட்ட மற்றும் பணவரவு சம்பந்தப்பட்ட தொழில் மிக நன்றாக இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. கோயில் குளங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டு. புனித பயணம் புனித யாத்திரை மேற்கொள்வீர்கள். குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வருடம் பணவரவு மிக நன்றாக இருக்கும். மகிழ்ச்சி அதிகமாகும். இடமாற்றங்கள் நல்லபடியாக முடியும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் சுமூகமான இணக்கமான சூழ்நிலை இருக்கும். மகராசி நேயர்களே, 2025 மே மாதம் குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? போன ஒரு வருஷம் என்ன நடந்திருக்கும்? நிறைய பிரச்சனைகள் முடிஞ்சிருக்கும். சுபகாரியங்கள் நடந்திருக்கும். சில சொத்துக்களை மீட்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மன நிம்மதியை சந்தித்திருப்பீர்கள். மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து வெளியே வந்திருப்பீர்கள். தொழில் வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதே சமயம் இந்த வருஷம் 2025 மே குரு பயிற்சிக்கு பிறகு அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இடம் மாற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தொழில் சம்பந்தமாக இடம் மாற வேண்டியிருக்கும். விவசாயத்தில் பயிர் மகசூல் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும். தொழில் நன்றாக இருக்கும். தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும். பணவரவும் மிக நன்றாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, 2025 மே குரு பயிற்சி எப்படி இருக்கும்? போன வருஷம் ஒரு வருஷம் வெளியிடங்கள் வசித்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கால்நடைகள் பாதிக்கப்பட்டிருக்கும். உறவினர்களுடன் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும் வாய்ப்புகள் உண்டு. வாகன விபத்தை சந்தித்திருப்பீர்கள். வேலையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கும். இந்த மே குரு பயிற்சிக்கு பிறகு அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் வாய்ப்புகள் உண்டு. காதல் வெற்றியில் முடியும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். கால்நடை செல்வங்களால் நன்மை கிடைக்கும். பால் வளம் கூடும். பால் பொருட்களால் லாபத்தை அடைவீர்கள். ஆடை ஆபரணங்கள் பொருட்கள் நகைகள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். மீன ராசி நேயர்களே, 2025 மே குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? போன ஒரு வருஷம் எப்படி இருந்திருக்கும்? தொழில் மிகப்பெரிய அளவில் இழப்புகளை சந்தித்திருப்பீர்கள். தந்தைக்கு உடல் நல பாதிப்புகள் வந்திருக்கும். நிறைய பேர் தந்தை இழந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையில் டிகிரேட் வந்திருக்கும். பதவி இறக்கத்தை சந்தித்திருப்பீர்கள். நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும். வேலையில் மெமோ சஸ்பென்ஷன் டெர்மினேஷன் இருந்திருக்கும் வாய்ப்புகள் உண்டு. நிறைய ஏமாற்றங்களை சந்தித்திருப்பீர்கள். ஆனால் மனைவியின் ஆதரவு நன்றாக இருந்திருக்கும். தந்தையின் ஆதரவு நன்றாக இருந்திருக்கும். அடுத்த ஒரு வருஷம் மே 14க்கு பிறகு கால்நடைகளால் பாதிப்புகள் உண்டு. கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்வது நன்மை தரும். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். வீட்டில் நிம்மதி நிலவும். விபத்துகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஜாப் டீக்ரேட்டுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையில் பிரச்சனை வரும். நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கும். இவைகள் எல்லாமே குரு இடம்பெயர்வதை மட்டுமே வைத்து பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதில் குரு பயிற்சி ஒரு 10% மட்டுமே பங்கு இருக்கும். மிச்சம் 90% சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி ஜாதகப்படி நடக்கும் தசா புத்திகள். இப்படிதான் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். ஜாதக நடக்கிற தசா புத்தி அந்தரம் தான் உங்களுடைய வாழ்க்கையின் 80% நிர்ணயிக்கும். உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ந்தால் மட்டுமே வாழ்க்கையில் நடக்கிற முழுமையான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அஸ்ட்ரோ மாங்குடி வேந்தன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அழுத்துங்க. லிங்கை ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க. உங்கள் நிறைய வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து கொண்டே இருக்கும். உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.